ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க உள்ள மக்கள் அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து சந்தோஷமா இருக்குது. விளையாட்டு மைதானம் தான் இப்ப நம்மளுக்கு வந்து இங்க அடிக்கல் நாட்டியிருக்காங்க. தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து இங்க வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது இங்க சுற்றுவட்டார மக்கள் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த விளையாட்டு மைதானம் அமைத்து கொடுத்த மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு ரொம்ப பின்தங்கிய கிராமம்னு கேள்விப்பட்டேன். ஆமா, ஆமா. சோ இந்த விளையாட்டு மைதானம் வரதுனால எந்த அளவுக்கு இது வளர்ச்சி ஆகுது? கட்டாயமா நம்ம வந்து இப்ப உள்ள மாணவர்களுக்கு தான் வந்து விளையாட்டு வந்து ஸ்கூல்ல சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா, அதுல அதிகமணியான மாணவர்கள் வந்து நம்ம இன்னும் பயிற்சி குடுக்கணும். அதுல வந்து போகணும் அப்படின்னா, இதுலேருந்து நம்ம வந்து தஞ்சாவூருக்கோ, திருச்சியோ இப்படி அடுத்த மாவட்டங்கள நம்ம நோக்கி நோக்கி வெளியில போய் தான் இது கிராமப்புறம். அவ்வளோதான் பசங்கள வந்து வெளியில விளையாடுறதுக்கு வந்து பயன் இல்லாம இருந்துச்சு. இப்ப இதனால வந்து நெறைய மாணவர்கள் வந்து விளையாட்டுல திறமையா இருந்தாலும், அவங்கனால வந்து இதுல வந்து பயனடைய முடியாம இருந்துச்சு. இப்ப இந்த விளையாட்டு மைதானம் வந்திருக்கிறது வந்து எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு பெற்றோருக்கும் இல்லாம, மாணவர்களுக்கும் இல்லாம இந்த ஊரே இன்னும் வளர்ச்சி அடையும். இந்த விளையாட்டு மைதானம் வந்ததுனால வந்து இன்னும் வந்து பல சுற்றுவட்டார மாவட்டத்திலயும் அடுத்த மாவட்டத்திலயும் வந்து இங்க வந்து சிறப்பான முறையில வந்து விளையாடி இந்த கிராமத்துக்கு இன்னும் பேரும் சிறப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வந்து ஸ்கூல்ல வந்து பிடி சார் அப்படிங்கும்போது வந்து அவங்க அந்த இதுக்குள்ள சொல்லி கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஆனா இதுல வந்து பயிற்சிங்கும்போது வந்து இன்னும் மாணவர்களுக்கு வந்து ஒரு தென்பா உற்சாகமா வந்து அந்த பயிற்சியில டெய்லி வந்து அதுல வந்து நடந்து நடந்து பண்ணிட்டு இன்னும் நம்ம வந்து உலக நாடுகள்ல மெச்சும் அளவுக்கு நம்மளோட இந்தியா வந்து நல்லபடியாக முறையில வந்து நம்மளோட தமிழ்நாடு சிறப்பான முறையில வந்து விளையாட்டு துறையில வந்து திகழும் என்பதுல எந்த ஐயமும் இல்ல. இந்த கிராமத்துக்கு இந்த காலேஜையும் இந்த இது ஸ்டேடியமும் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு தளபதி ஐயாவுக்கும் எங்களோட சட்டமன்ற உறுப்பினருக்கும் எங்கள் ஊராட்சி ஒன்றிய செயலாளரான கௌதமனுக்கும் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சுரேஷ் சந்திரசேகரனுக்கும் எங்கள் முதலமைச்சருக்கும் தளபதிக்கும் நாங்கள் நன்றி கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் எதிர்பார்க்கலைங்க. நாங்களாம் பின்தங்கிய கிராமம், எங்களுக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சியை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 20 கிலோமீட்டர் சுற்றளவில் நாங்கள் எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கோம். எல்லா பின்தங்கிய குடும்பம், சின்ன குடும்ப பிள்ளைங்களாம் காலேஜில் நல்லா சேர்ந்து படிக்கிறதுக்கோ விளையாடுறதுக்கோ நல்ல வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துறாங்க. அந்த 5 பேர் எல்லாரும் சேர்ந்து. முதலமைச்சருக்கும் நன்றிங்க, துணை முதலமைச்சருக்கு நன்றிங்க, முதலமைச்சருக்கு நன்றிங்க, எங்கள் ஒன்றிய செயலாளருக்கு நன்றிங்க, எங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றிங்க, எங்களுடைய இப்போ வந்திருக்கிற எங்களுடைய எம்பி அண்ணன் முரசுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய இதாக செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஏழப்பட்ட தாழ்மைப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இங்கே படிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் பெரிய முக்கியத்துவமாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் வாழ்நாள் பூரா மறக்க முடியாதுங்க. இந்த சுற்று வட்டார கிராமமும் மறக்க முடியாதுங்க. ரொம்ப நன்றிங்க. விளையாட்டு மைதானம் திருக்காட்டுப்பள்ளி இடையில் உள்ளதுக்கு வந்ததுக்கு 20 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்களை ஏழை எளிய மக்களுக்கு எங்கள் துணை முதல்வரும் எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் செய்த நன்றியாக எங்கள் மக்கள் பயனடைகிறதுக்கு நல்ல வாய்ப்பு. இது வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்பாக ரொம்ப பாராட்டுறேன் சார்.